Hi friends, this is Kaleraj. Welcome to TNPC Kalai Academy. இப்போ நம்ம 7 days ஜெனரல் இங்கிலீஷ் ரிவிஷன் கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். 7 daysல வந்து 6th to 12th எல்லா புக்ஸும் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் புக்கு ரிவிஷன் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் இங்கிலீஷ் சமச்சீர் புக். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேர்ம் 1. இந்த 7th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரையும் இருக்கக்கூடிய எல்லா சிலபஸ் அந்த புக்கில் எங்கெங்கே இருக்குது, அது என்ன ரிலேட்டடாக இருக்குது, அது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். சிலபஸ் விட்டு நீங்கள் வெளியே படிக்கவே தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம டேர்ம் 1 புக்கில் போயம் பேட் போயம் வந்து பார்க்க போகிறோம். அந்த பேட் போயம் சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னா பார்ட் சியில் 16ல் அதோடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதே பார்ட் சியில் 19ல் மேட்ச் த போயம் அண்ட் போயட் அது வந்து கேட்டிருக்காங்க. இந்த பேட் போயம் எப்பவுமே ஒரு போயம் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போயமோடைய எபோட் த போயம் அப்படின்ட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போயம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு போயம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். இந்த எபோட் த போயமில் வந்து போயம் பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுட்டு நீங்கள் போகலாம். இந்த எபோட் த போயமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மம்மல், ஒரு வவ்வாலுடைய அம்மா வவ்வாலுக்கும் குழந்தை வவ்வாலுக்கும் உள்ள வாழ்க்கை வரலாறு பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போயமும் அதை பற்றின ஒரு போயம் தான். அந்த அம்மா வவ்வால் குழந்தை வவ்வால் எப்படி வளர்க்குது, அந்த குழந்தை வவ்வாலோடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை பற்றின ஒரு கதை தான் வந்து இது. அது வந்து ஆத்தர் வந்து அந்த வவ்வாலை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த போயம் வந்து எழுதியிருப்பார். பேட் என்ற போயம் எழுதுனது யாருன்னா ரேண்டல் ஜாரல். இப்போ பேட் என்ற போயம் வந்து பார்க்கலாம். இந்த பேட் என்ற போயம்ல வந்து மேட்ச் த போயட் அண்ட் போயம்னு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, இந்த பேட் என்ற போயமை வந்து யார் எழுதுனா அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேண்டல் ஜாரல் எழுதலாம். இல்லை ரேண்டல் ஜாரல் வந்து எந்த போயம் எழுதியிருக்காருன்னா பேட் என்ற போயம் எழுதியிருக்காரு. அல்லது இதில் இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு லைன் எடுத்துட்டு இந்த போயம் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டாலும் ரேண்டல் ஜாரல். இப்போ நம்ம வந்து போயம்குள்ளே போகலாம். ஒரு பேட் வந்து பிறக்குது. பிறந்த பேட் வந்து அதாவது ஒரு வவ்வால் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்டாகவும் நேக்கடாகவும் பேலாகவும் இருக்கு, பேல் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அம்மா வவ்வால் என்ன பண்ணுதுன்னா அந்த பிறந்த குழந்தை வவ்வாலை வந்து ஒரு பேக்கெட் மாதிரி அதோட டைல வந்து பிடிச்சி கேட்ச் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மரத்தில் அதோட டோஸ்னா அதோட கால்களை பயன்படுத்தி தலைகளை தொங்கிட்டு ஒரு பவுச் மாதிரி அது அந்த குழந்தை வவ்வாலை வந்து கட்டி பிடிச்சி வச்சிருக்கு. அந்த எப்போ பகல்ல. அதுக்கப்புறம் இரவு வந்துடுது, நைட்டு வந்த அப்புறம் அந்த அம்மா வவ்வால் என்ன பண்ணுதுன்னா டான்ஸ் ஆடிட்டு சோரிங், லூப்பிங், சம்மர் சால்ட்டிங், டப்ளிங் அதெல்லாம் அடிச்சுட்டு ரொம்ப உற்சாகமாக வந்து நைட் டைமில் அம்மா வவ்வால் வந்து பறந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து பேபி வவ்வால் வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கு மரத்தில். அம்மா வவ்வால் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கு. நைட்டு வந்தாலே வந்து இந்த வவ்வால்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ஹாப்பியஸ்னாக இருக்கும். அந்த அம்மா வவ்வால் என்ன பண்ணுதுன்னா போய் வந்து ஹண்ட் பண்ணுது. எதனா அதோடைய ஷார்ப்பான கிரைஸ் மூலியமா. அந்த கிரைஸ்னா அதோடைய வாயிலிருந்து ஒரு சவுண்ட் வந்து ஏற்படுத்தும். அந்த சவுண்டு எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ரிஃப்ளெக்ட்ல ஆகக்கூடிய அந்த எதிரொலியை பயன்படுத்தி அதை வந்து பறக்க செய்யும். அந்த எக்கோயிங் மூலியமா வந்து நைட்ல வந்து அது வந்து வேட்டையாடும். எதை வேட்டையாடும்னா ஃப்ளைஸை வந்து வேட்டையாடும். இரவுல பறக்கக்கூடிய பூச்சிகளை வந்து அது வேட்டையாடும். அப்படி வேட்டையாடி அந்த அம்மா வவ்வால் என்ன பண்ணுன்னா அதை எடுத்துட்டு போய் குழந்தை வவ்வாலோடைய வாயில், அதாவது மவுத்துல வந்து அது வந்து அது பிடிச்சிட்டு போன பூச்சிகள்லாம் கொடுத்து அதை வந்து சாப்பிட வைக்கும். இதுதான் வந்து ஒரு இரவு முழுவதும் அது பறந்து செஞ்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அம்மா வவ்வால் வந்து பறந்து போய் ஒரு குளத்துல வந்து தண்ணீர் குடிக்கும். அதே மாதிரி குழந்தை வவ்வால் வந்து அது அம்மா வவ்வால் கிட்ட இருந்து பாலும் குடிக்கும். இந்த அம்மா வவ்வால் பறந்து போகும்போது இரவுல அந்த 3 நிலா வெளிச்சத்துல எப்படி தெரியும்னா ஒரு ஷேடோ மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நிறைய நட்சத்திரங்களை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரியே தெரியும். அப்புறம் நைட் ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக உற்சாகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனால் வந்து டே டைம் பகல் வந்துச்சுன்னா அது வந்து பிரேக் எடுத்துக்கும், டே பிரேக் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து பகல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அம்மா வவ்வால் என்ன பண்ணுன்னா திருப்பி போய் தலைகளாக அது டோஸ் மூலியமாக தொங்கிட்டு அது குழந்தை வவ்வாலை வந்து அப்சைட் டவுனாக தொங்கிட்டு அதோட ப்ரௌன் விங்ஸ் மூலியமா, என்ன கலர் விங்ஸ், ப்ரௌன் விங்ஸ் மூலியமா அது வந்து கேட்ச் பண்ணிக்கும். இரவுல எப்படி இருந்தது வவ்வால் ஷார்ப்பான ஐஸோடையும் ஷார்ப்பான டீத்தோடையும் குயிக் ஷார்ப் ஃபேஸஸோடையும் இருந்தது. ஆனால் பகல்ல ஃபுல்லாக டல்லாகவும் மைண்டாகவும் மாறிடுச்சு. பிரைட் டே வந்த அப்புறம் அம்மாவும் அதோட குழந்தையும் வந்து தூங்கும்.
எப்படி தூங்கும்? அப்சைட் டவுனாக அதோட டோஸ் பயன்படுத்தி அதோட விங்ஸ் மூலிமா அது குழந்தைய வந்து கவர் பண்ணிட்டு அம்மாவாலும் குழந்தையாவாலும் தூங்கும். இது அந்த பேட்டோடைய கதை. இந்த பேட்டில் வந்து இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா தீம் கேட்டிருக்காங்க. இந்த கதை மூலிமா நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நாட்டோடைய லைஃப் ஆஃப் மம்மல்ஸோடைய ஒரு வாழ்க்கை வரலாறு. அடுத்து வந்து நம்ம ஒரு ப்ரோஸை பார்க்க போகிறோம். இது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் தான் இருக்குது. அது ப்ரோஸ் வந்து த நீம் ட்ரீ. இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னா பார்ட் சியில் 6th கேரக்டர்ஸ் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். நீம் ட்ரீயில் வந்து என்னென்ன இருக்குது, இது ஸ்டோரி என்ன, ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம். இந்த ஸ்டோரியோடைய ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா மலர் தான் வந்து இருக்கக்கூடிய ஸ்டோரியோட ஹீரோயின். அடுத்து மலரோடைய கிளாஸ் டீச்சர், மலரோடைய கிராண்ட் மதர், மலரோடைய பாட்டி. அதுக்கப்புறம் மலருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் கிளாஸ்மேட் ஆகிய நிலா, மலருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிளாஸ்மேட், அது யாரு? நிலா. அடுத்து மலருடைய டான்ஸ் டீச்சர், இவங்க தான் மலருக்கு டான்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் மலருடைய பிரின்சிபால் மேடம், இவங்க வந்து மலர் படிக்கக்கூடிய ஸ்கூலுடைய பிரின்சிபல். இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து இதில் இருக்காங்க. இது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா எந்த கேரக்டர் வந்து இன்னொரு கேரக்டர் கிட்ட என்ன பேசுச்சு, அதாவது மலர்கிட்ட வந்து யார் எந்த கேரக்டர் வந்து என்ன பேசினாங்க, மலர் அந்த கேரக்டர் கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு வந்து கொஷின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு ஏப்ரல் மாதத்தில் ஒரு வார்ம் சம்மர் அப்போ ஒரு நீம் ட்ரீ வந்து ப்ளோ ஆகிட்டு இருக்கு. மலர் வந்து அந்த நீம் ட்ரீயை கிளாஸில் உட்காந்துட்டு கிளாஸை கவனிக்காமல் ஒரு விண்டோ வழியாக வந்து அந்த நீம் ட்ரீயை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நீம் ட்ரீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது ஃப்ளவர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து கிளாஸ் டீச்சர் வந்து மலர் வந்து கூப்பிட்றாங்க. 2 வாட்டி கூப்பிட்டு மலர் வந்து திரும்பாதனால கிளாஸ் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய கத்தி வந்து கூப்பிட்றாங்க. வாய்ஸ் வந்து தண்டர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தி வந்து கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிடும்போது மலர் சடனாக வந்து எழுந்து நிற்கிறாங்க. பார்த்துட்டு நீ கிளாஸை கவனிக்க மாட்டியா, என்ன அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே மலர் வந்து டீச்சர்கிட்ட சாரி டீச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் எதுவுமே வந்து கற்றுக்க முடியாது அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்லிட்டு சும்மா ட்ரீம் பண்ணிகிட்டே இருக்காத, உட்காரு, அமைதியாக உட்காரு அப்படின்ட்டு மலர்கிட்ட வந்து கிளாஸ் டீச்சர் வந்து சொல்கிறாங்க. மலர் உடனே வந்து உட்காந்துடுறாங்க. அப்புறம் டீச்சரும் லெசனை கண்டினியூ பண்ணுறாங்க. உடனே மலர் வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க, நாம்ளா இந்த மாதிரி வந்து ட்ரீம் பண்ணிட்டு கிளாஸை கவனிக்காமல் இருந்தோம், நான் எவ்வளவோ அட்டென்ஷன்னா வந்து கிளாஸை கவனிக்கணும் அப்படின்னு இருந்தாலும் நான் ஏன் வந்து ட்ரீம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வந்து அட்டென்ஷன் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. கிளாஸில் இருக்கலாம் உடனே பார்க்கும்போது கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து படிக்கிறாங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா, சம்மர் லீவு வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கூலில் வந்து சாங், டான்ஸ், ட்ராமா ஷோ இதெல்லாம் வந்து நடத்த போகிறோம். யார் யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்க வந்து கையை தூக்குங்க அப்படின்னு வந்து கிளாஸ் டீச்சர் சொன்ன உடனே சில பேர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கையை தூக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பேர் வந்து அதில் மலரும் வந்து ஒருத்தங்க. மலர் கையை தூக்கினோடனே கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு நீயுமா பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அப்படின்னு சந்தேகமாக கேட்டவுடனே மலருக்கு வந்து ஒரே நூடல் ஆகிட்டாங்க. மலருடைய முகம் வந்து சோர்ந்து போச்சு. அப்போதான் வந்து மலருக்கு வந்து அவங்க காதில் வந்து அவங்க பாட்டி சொன்ன ஒரு வார்த்தை வந்து எதிரொலிச்சுது, எக்கோ ஆச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் யுவர் ஃபிளாக் ஃப்ளையிங் ஹை, யூ வில் டூ வெல் அப்படின்னு அவங்க பாட்டி சொன்ன வார்த்தையை வந்து அவங்க காதில் வந்து எதிரொலிச்சுது. உடனே டீச்சர் வந்து டவுட்ஃபுல்லாக வந்து நம்மளை பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்ட்டு மலர் வந்து அவங்களுடைய புருவத்தை வந்து தூக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நீ வந்து கலந்துக்கோ, ஆனால் நீ எதில் வந்து ஃபிட் ஆக அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே மலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பிளேல இருக்கேன், நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிளேனா ஒரு நாடகத்தில். உடனே டீச்சர் அப்படி சொன்ன உடனே மலர் வந்து இல்லைனா ஒரு டான்ஸில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே டீச்சர் வந்து சில்லியாக வந்து லாவ் பண்ணிட்டு சரி பார்க்கலாம், அங்கேயே போயிட்டு நீ ட்ரீம் பண்ணிட்டு கனவு காணிட்டு நிற்காம இருந்தா சரி அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெல் வந்து அடிச்சிருச்சு. பெல் ரேங்க் ஆன உடனே பிரேக் பீரியட் வந்துருச்சு. பிரேக் பீரியடுக்கு எல்லாரும் வந்து கிளாஸை விட்டு வெளியே போக ஆரம்பித்தாங்க. அப்போ மலருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? நிலா. மலருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் கிளாஸ்மேட்டும் இவங்க 2 பேரும் வந்து கை கோத்துட்டு வெளியே வந்து போகிறாங்க. அப்போ வந்து அங்கே ரோ ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, மரங்கள்லாம் வந்து லைனாக வந்து இருக்குது. அதை வந்து சுற்றிக்கிட்டு அவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க சில்ட்ரன்ஸ் கூட. அங்கே வந்து ஒரு நீம் ட்ரீ இருக்குது. அந்த நீம் ட்ரீ ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது.
அதில் வந்து டோட்டோல் பிஎல் கலரில் இருக்குது அந்த ஃப்ளவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த லீவ்ஸ்லாம் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. மலர் வந்து அதை பார்த்துட்டு கிளேஸ்ட் ஆகிருக்காங்க. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா வந்து மலர்கிட்ட சொல்கிறா, லுக் மலர், இட் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல அப்படின்னு வந்து நிலா வந்து மலர்கிட்ட சொன்னோன்னே மலர் வந்து பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னு அமைதியாக இருக்காங்க. அப்போ அந்த நீம் ட்ரீயில் போய் பார்க்கும்போது என்ன ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்னா, அந்த நீம் ட்ரீயில் சில ரெட் மார்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. என்ன அந்த ரெட் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து திருப்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க கூட கேர்ள்ஸ் கூட விளையாட போயிட்டாங்க. ஓடிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிலா வந்து மலர்கிட்ட கேட்குறாங்க, நீ உண்மையாகவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறியா டான்ஸில் அப்படின்னு சந்தேகமாக கேட்கும்போது மலர் வந்து ஆமாம் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் நீ டான்ஸில் கலந்துக்கணும், அது டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணுமே அப்படின்னு நிலா சொன்ன உடனே மலர் ஆமாம் அப்படின்ட்டு அவங்க கண்ணில் இருந்து லைட்டாக வந்து கண்ணீர் வந்து வர ஆரம்பிக்குது. ஆனால் வந்து என்னால் கண்டிப்பாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா மலர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நான் உன்னை வந்து டான்ஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், டான்ஸிங் குரூப்பில். நீ வந்து கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக வந்து ஆடணும், டான்ஸ் டீச்சர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீ டான்ஸ் வந்து ஆடணும் அப்படின்னு வந்து அவங்களோட மலரோடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க. மலரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து போகிறாங்க டான்ஸ் கிளாஸ்க்கு. அப்போ வந்து டான்ஸ் டீச்சர் வந்து டான்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்வெர்ட் ஸ்டெப் எப்படி, அவுட்வர்ட் ஸ்டெப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மூவ்மெண்ட்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் மலரும் ரொம்ப ஜாயாக ஹாப்பியாக வந்து அந்த பாட்டுக்கு டெம்போக்கு ஏற்ற மாதிரி அவங்க மலரும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு டான்ஸ் டீச்சர் வந்து டீச்சர் வந்து கத்துறாங்க, ஸ்டாப் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா மலர் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து மாற்றி வெளியே போட்டுட்டாங்க. உடனே வந்து டீச்சர் பார்த்து மலர்கிட்ட டிசப்பாயிண்ட்டை வெளியே போட்டுட்டாங்க. இதே மாதிரி பல முறை வந்து மலர் வந்து பாட்டுக்கு வந்து ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி டெம்போக்கு ஏற்ற மாதிரி ஆடாமல் மாற்றி ஆட பார்த்து நிறைய வாட்டி பார்த்து நிறுத்தி ஆடுறதுனால ஒரே ஸ்டெப்பை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. அப்போ அங்கே ஆடக்கூடிய பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. இதை பார்த்து டான்ஸ் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்கன்னா மலர்கிட்ட சொல்கிறாங்க, உன்னால் டான்ஸ் ஆட முடியாதுன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் நீ வந்து வேற எதில் ப்ராக்டிசேட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. மலர் வந்து அப்பயும் அமைதியாக நின்றவொடனே நான் உன் கிளாஸ் டீச்சர்கிட்டே பேசிக்கிறேன், இல்லை நீ போய் உன் கிளாஸ் டீச்சரை பாரு அப்படின்னு மலர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்போ மலர் கேட்குறாங்க ஒய் டீச்சர் அப்படின்னு கேட்க உடனே அவங்க வந்து திருப்பி வந்து கத்துறாங்க. மலர் வந்து சரி நம்ம வந்து டான்ஸு ஆடலாம் அப்படின்ட்டு கிளாஸ் டீச்சரை பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ வந்து மலருடைய ஃப்ரெண்டாகிய நிலாவை வந்து கூட்டிகிட்டு அவங்க தான் அமைதியாக வந்து போயிட்டுருக்காங்க கிளாஸ் டீச்சர் பார்க்குறதுக்காக. அதுக்கு திடீர்னு அந்த நீம் ட்ரீயை சுற்றி நிறைய மென்ஸ்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீம் ட்ரீயில் நிறைய மார்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் மலர் வந்து கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, ஏன் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மென்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த ட்ரீயை வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ஏன் இந்த ட்ரீயை கட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னு உடனே வந்து மலர் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அதுக்கு என்கொயரி பண்ணும்போது இல்லை இந்த நீம் ட்ரீயை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு டாய்லெட் வந்து தேவைப்படுது, அந்த டாய்லெட் வந்து கட்டணும், அதுக்காக நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே மலர் வந்து நோ அப்படின்ட்டு உடனே வந்து கத்துறாங்க, அழுறாங்க. உடனே வந்து அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிரின்சிபல் மேமோடைய ஆர்டர், அதை தான் நாங்கள் பண்ணுறோம், சாரி மலர் அப்படின்ட்டு மலர்கிட்ட சொல்லிட்டாங்க. மலர் என்ன பண்ணுறாங்க, இல்லை வேணாம் அப்படின்ட்டு அவங்க சோகமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டீச்சரை பார்க்கறத விட்டுட்டு நிலாவை கூட்டிக்கிட்டு பிரின்சிபல் மேடம் ரூமுக்கு போகிறாங்க. பிரின்சிபல் மேடம் ரூமுக்கு போனோடனே பிரின்சிபல் மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கேட்குறாங்க, மரத்தை வந்து கட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு மலர் வந்து சொன்ன உடனே பிரின்சிபல் மேடம், எனக்கு புரியுது நீ வந்து அந்த நீம் ட்ரீ மேலே எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்க, அது மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு எனக்கு புரியுது, சரி ஆனால் வந்து ஸ்கூலுக்கு வந்து புது டாய்லெட் வேணுமே அப்படின்னு சொன்ன உடனே மலர் சொல்கிறாங்க, அந்த டாய்லெட் வேறு எதாவது இடத்துல கட்டலாம், அந்த மரத்துக்கு வெட்டாமல் இருங்க அப்படின்னு சொன்னோடனே சரி நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க. உடனே மலருக்கு வந்து ஒரு ஜாயாக வந்து மாறிடுது, ஒரு சந்தோஷம் வந்துடுது. அடுத்த நாள் வந்து டீச்சர்கிட்ட வந்து போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது டீச்சரும் பிரின்சிபல் மேடமும் பேசிகிட்டு இருக்காங்க. பிரின்சிபல் மேடம் கேட்குறாங்க, நீயும் பார்ட்டிசிபேட் பண்ண போறியா அப்படின்னு. அதனால் நான் வேற இது வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அந்த வேற அப்படின்னு கேட்கும்போது கட்டைனை வந்து
ஸ்டேஜில் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டைனை வந்து கீழே விடணும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கட்டைனை மேலே தூக்கணும். அந்த மாதிரி வந்து பண்ணுறது வந்து உனக்கு அதுதான் நீ பண்ண போகிற அப்படின்னு சொன்ன உடனே மலர் வந்து உடனே ரொம்ப சோகமாயிட்டாங்க. இதை தவிர நான் வேறு எதுவுமே ஒழுங்காக பண்ண மாட்டேனா, நீ அந்த கட்டைன் ஒழுங்காக பண்ணாலே போதும், அங்கே போய் ட்ரீம் பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரின்சிபல் மேடம் வந்து மலர் வந்து டான்ஸ் ஆடிட்டு மலர்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து நீ வந்து டான்ஸ் ஆடு சரியா. அவங்க டீச்சர் வந்து இப்படி சொன்ன உடனே மலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஓடிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டிக்கிட்ட இருக்காங்க. பாட்டி வந்து மலருக்காக பஜ்ஜி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பஜ்ஜி வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ வந்து மலர் பாட்டி கேட்குறாங்க, நீ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் கலந்துக்க போகிறது தானே, டான்ஸ் ஆட போகிறது தானே அப்படின்னு பாட்டி கேட்டவுடனே மலருக்கு வந்து அந்த சோகம் தாங்க முடியாமல் இப்போ ஓடி போய் பாட்டியை கட்டி பிடிச்சிருக்காங்க. பாட்டியை கட்டி பிடிச்சோடனே பாட்டி சொல்கிறாங்க, கீப் யுவர் ஃப்ளாக் ஹை, டோன்ட் கிவ் அப், உன்னுடைய கொடியை எப்பயுமே உயரமாக பறக்க விடு, எப்பயுமே விட்டு கொடுக்காது அப்படின்னு பாட்டி வந்து மலரை பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்ட மலர் வந்து அடுத்த நாள் வந்து போய் கிளாஸ் டீச்சர்கிட்ட பிரின்சிபல்கிட்டலாம் பேசி ஓகே பண்ணிவிட்டு இவங்களும் டான்ஸ் ஆட போகிறாங்க. அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு அவங்க பாட்டியும் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த பாட்டிக்கு பார்த்து அங்கே கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க, மலர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறா, இதில் டான்ஸில் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருக்க போகிறா அப்படின்ட்டு. மலரும் அந்த டான்ஸும் வந்து எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப வந்து கிளாஸ் வந்து நடக்குது. மலர் வந்து சூப்பராக ஆடிட்டா, செம்மையாக ஆடிட்டான்னு பிரின்சிபல் மேடம் எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மலர் போய் டான்ஸில் ஆடி முடிச்சுட்டு எல்லாம் பாராட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் மலர் போய் அந்த நீம் ட்ரீ கிட்ட நின்று பார்த்துருக்கா, நீம் ட்ரீயோட பிளாசம்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. சம்மர் டேஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. சடனாக வந்து மலர் ஷோல்டர் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. டக்குன்னு யாரா ஷோல்டர் மேலே கை வச்சிருக்கான்னு திரும்பி பார்க்கும்போது அது பார்த்தா பிரின்சிபல் மேடம் மலரை பார்த்து சிரிச்சுட்டு சொல்கிறாங்க, பியூட்டிஃபுல் ஆரஞ்சு டே, அந்த பிளாசம்ஸ் நீம் ட்ரீயில் இருக்கிற பிளாசம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தானே அப்படின்னு பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க. அப்போ மலர் சொல்கிறா, ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் மேடம் மலரை பார்த்து சொல்கிறாங்க, யூ ஆர் ஏ வின்னர், வி கேன் ஆல் பி வின்னர்ஸ், நீ வந்து ஒரு வெற்றியாளர் தான், இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் கண்டிப்பாக அப்படின்னு பிரின்சிபல் மேடம் சொல்கிறாங்க. பிரின்சிபல் பேட்டட் மலர் சீக்ஸ் அண்ட் சேட், பிரின்சிபல் மேடம் வந்து மலரோடைய கண்ணங்களை கிள்ளி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாப்பி ஹாலிடேஸ் கேர்ள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து மலர் ஹாலிடேஸ் வந்து முடிஞ்சுது. இந்த நீம் ட்ரீயை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா ஆனந்த கிருஷ்ணன் வந்து அடாப்ட் பண்ணியிருந்த ஃப்ரம் இந்திரா ஆனந்த கிருஷ்ணன். இப்போ வந்து நம்ம நீம் ட்ரீ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃப்ளெட்ஜான ஸ்டோரிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தாச்சு. அடுத்து இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 புக்கில் இருக்குது. வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் மலர் திங்கிங் அபவுட் வைல் ஹர் டீச்சர் வாஸ் டேக்கிங் கிளாஸ், மலர் வந்து கிளாஸ் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா நான் சொல்லியிருக்கேன், ஷி திங்கிங் அபவுட் த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இந்த நீம் ட்ரீ, அந்த நீம் ட்ரீயில் இருக்கக்கூடிய அழகான பூக்களை கண்டு பார்த்து திங்க் பண்ணிட்டு இருந்தா. நான் இந்த ஆன்சர் சொல்ல நீங்கள் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. Why was மலர் டீச்சிங் டவுட்ஃபுல் அபவுட் மலர்ஸ் பார்ட்டிசிபேட் இன் த பிளே, மலர் வந்து ஏன் வந்து இந்த பிளேல பார்ட்டிசிபேட் பண்ணதில் டீச்சர் வந்து ரொம்ப வந்து கிளாஸ் டீச்சர் வந்து ரொம்ப டவுட்டாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து மலர் could not dance well as she was always daydreaming, மலர் வந்து ஏன் வந்து பிரின்சிபல் மேடம் வந்து கிளாஸ் டீச்சர் வந்து அப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா சந்தேகமாக மலர் வந்து எதுலேயும் ஒழுங்காக வந்து டான்ஸ் ஆட மாட்டா, அவள் வந்து ஒரு டே ட்ரீமிங்காகவே இருப்பா அப்படின்ட்டு. இந்த டே ட்ரீமிங்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது வந்து கொஷினில் எக்ஸாம்ஸில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து வை டிட் த கேர்ள் லுக் அட் மலர் ஆங்கிரிலி, ஏன் வந்து அந்த டான்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் வந்து மலரை பார்த்து ரொம்ப கோபமாக வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. they had to start all over again because மலர் had fallen out of steps so they looked angrily, ஏன்னா டான்ஸ் கிளாஸில் வந்து மலர் வந்து ஸ்டெப்பு வந்து வெளியே போடுறதுனால நிறையா வாட்டி ஒரே ஸ்டெப்பு போடுறதுனால அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்லாம் வந்து மலரை கோபமாக வந்து பார்த்தாங்க. அடுத்து why had the principal decided to remove the neem tree, ஏன் வந்து பிரின்சிபல் மேடம் வந்து நீம் ட்ரீயை வந்து கட் பண்ண டிசைட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ரிமூவ் த நீம் ட்ரீ டு டாய்லெட் மோர்
அவங்களுக்கு வந்து நிறையா வந்து டாய்லெட்கள் தேவைப்பட்டதுனால நீம் ட்ரீ கட் பண்ணணும் முடிவெடுத்தாங்க. அடுத்து வாட் குட் நியூஸ் டிட் த பிரின்சிபல் ஹாவ் ஃபார் மலர்? பிரின்சிபல் மேடம் மலருக்கு என்ன குட் நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. பிரின்சிபல் மேடம் என்ன மலர் குட் நியூஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறேன். தே ஹேட் சூசன் அனதர் பிளேஸ் டு பில்ட் த டாய்லெட் ஷீ ஷெட் தட் த நீம் ட்ரீ வுட் சர்வ். பிரின்சிபல் மேடம் மலர்கிட்ட சொன்னாங்க, நீம் ட்ரீ நாங்கள் கட் பண்ண போகிறதில்ல, டாய்லெட்டை வந்து வேறு இடத்துக்கு வந்து கட்டுறதுக்கு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கீழே வந்து லிங்க் த ஆப்போசிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்டனிம்ஸில் வந்து கேட்கலாம், சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸில் ஆன்டனிம்ஸில் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்னென்ன வேர்டு எது இதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம்மர். சம்மர்னா அதுக்கு ஆப்போசிட் வின்டர். அடுத்து இன்வேர்டு, அதுக்கு ஆப்போசிட் அவுட்வேர்டு. அடுத்து இன்க்ரீஸ், அதுக்கு ஆப்போசிட் டிக்ரீஸ். அசம்பிளி, டிப்ரீஸ்டு. லாக்டுக்கு ஓப்பன்ட். லூசிங், வின்னிங். பிரைட், டல். ஸ்ட்ரேஞ்ச், காமன். ஃபர்கட், ரிமெம்பர். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொன்று கொடுத்துருக்காங்க பின்னாடி, இந்த வார்த்தையை யாருன்னு சொன்னாங்க. இந்த கொடுத்துருக்கக்கூடிய இதே மாதிரி தான் அந்த கொஷினும் இருக்கும். இதே எக்ஸாம்பிள் வந்து அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. அதனால் புக் பேக் ரொம்ப முக்கியம். புக் பேக் வந்து படிங்க. கீப் யுவர் ஃபிளாக் ஃப்ளையிங் ஹை, யூ வில் டூ வெல். இந்த வார்த்தையை சொன்னது யாரு, யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலருடைய கிராண்ட் மதர் மலரை பார்த்து சொன்னாங்க. அடுத்து யூ வில் நெவர் லேர்ன் எனிதிங் இஃப் யூ கீப் ஆன் ட்ரீமிங் இன் த கிளாஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து யார் சொன்னது? மலருடைய கிளாஸ் டீச்சர் மலரை பார்த்து சொன்னாங்க. அடுத்து மலர் ஹேஸ் ஃபாலன் அவுட் ஆஃப் ஸ்டெப், ஸ்டார்ட் ஆல் ஓவர் எகெயின். மலர் வந்து ஸ்டெப்பை விட்டுட்டு வெளியே போயிட்டா, திருப்பியும் வந்து முதல்லேருந்து ஆரம்பிங்க. இது வந்து யாரை பார்த்து சொன்னாங்க கேட்டுக்காங்க. டான்ஸ் டீச்சர் வந்து மலரை பார்த்து சொன்னாங்க. அடுத்து ஐ அப்ரிஷியேட் யுவர் லவ் ஃபார் த ட்ரீ. இந்த வார்த்தை யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் மேடம் மலர்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான புக் பேக். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரோஸ், இன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம். இந்த ப்ரோஸ் வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 4ல் கொஷின் ஆன் பயோகிராஃபி. அதில் வந்து சுபாஷ் சந்திர போஸோடைய வாழ்க்கையை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இதுதான் இது. இந்த சுபாஷ் சந்திர போஸோட பயோகிராஃபி வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து அதையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நாம் இதில் இருக்கக்கூடிய புக் பேக் மட்டும் வந்து பார்த்தா போதும். வாட் டிட் நேதாஜி டூ ஆஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்? நேதாஜி ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது என்ன பண்ணார்? ஆஸ் எ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேதாஜி ஸ்டார்டட் டு ரெஸ்பெக்ட் அண்ட் வியர் இந்தியன் clothing. He also started to help the poor and the needy. நேதாஜி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இந்திய ஆடைகளை உடுத்துறதுக்கு ரொம்ப வந்து மரியாதை செலுத்தினார். அது மட்டும் இல்லாமல் ஏழை மக்களுக்கு வந்து உதவியும் புரிஞ்சார். ஹூ டிட் ஹி அக்செப்ட் ஆஸ் ஹிஸ் குரு? அவருடைய குருவாக வந்து யாரை வந்து அவர் ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஸ் வந்து யாரோட அவர் குருவா டீச்சராக வந்து எடுத்துக்கிட்டான்னா மாதவதாஸ் தான் நேதாஜியோட குருவாக வந்து நேதாஜி வந்து எடுத்துக்கிட்டார். அடுத்து வாட் டிட் நேதாஜி மேக் அவுட் ஃப்ரம் ரீடிங் த டீச்சிங்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா? சுவாமி விவேகானந்தாவின் வார்த்தைகள் இருந்து அவர் வந்து என்ன கற்றுக்கிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேதாஜி வாஸ் டீப்லி இம்ப்ரெஸ்ட் வித் த டீச்சிங்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா. ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒர்க் இன் ஒர்க்ஷிப் ஹி ஸ்டார்டட் பார்ட்டிசிபேட்டிங் யோகா. நேதாஜி வந்து சுவாமி விவேகானந்தாவின் வார்த்தைகளை வந்து ரொம்ப வந்து அர்த்தம் புரிச்சு அவர் வந்து ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப் அப்படின்னு நினைச்சாரு. வேலை தான் வந்து கடவுள் அப்படின்னு நினைச்சு யோகாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சார். வாட் டிட் நேதாஜி மதர் டீச் ஹிம்? நேதாஜியோடைய அம்மா நேதாஜிக்கு வந்து என்ன வந்து டீச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிஸ் மதர் மேட் நேதாஜி அவேர் ஆஃப் த கிரேட் ட்ரெடிஷன் ஆஃப் இந்தியா. அவங்கள அம்மா நேதாஜிக்கு வந்து இந்தியாவுடைய கல்ச்சரை வந்து கற்றுக் கொடுக்கணும், ட்ரெடிஷனை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. வாட் டிட் நேதாஜி ரியலைஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ்? கேம்பிரிட்ஜில் வந்து நேதாஜி வந்து எதை வந்து ரியலைஸ் பண்ணார்? In Cambridge, Netaji realized that India could be equal with other nations. Only it was free country. நேதாஜி வந்து கேம்பிரிட்ஜில் நினைச்சாரு இந்தியர்கள் வந்து அனைவரிடம் வந்து ஈக்குவலாக வந்து நடத்த மாட்டாங்க, தாழ்த்தி நடத்துகிறாங்க அப்படின்னு நினைச்சாரு. வாட் டிட் நேதாஜி டூ ஆஸ் த சிஇஓ ஆஃப் கல்கட்டா முனிசிபாலிட்டி கார்பரேஷன்? நேதாஜி கல்கட்டா முனிசிபாலிட்டி கார்பரேஷனோட சிஇஓவாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Netaji made Khadi the official dress of the corporation. He also
encouraged the production and sale of other goods in India. நேதாஜி வந்து கல்கட்டா முனிசிபாலிட்டி கார்பரேஷனோட சிஇஓ இருக்கும்போது காதியை வந்து அந்த கார்பரேஷனோட அஃபிஷியல் ட்ரெஸ்ஸாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அந்த காதி ட்ரெஸ்ஸை வந்து விற்கிறதுக்கும் அதை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப வந்து உதவி புரிஞ்சார். வாட் டிட் த பிரிட்டிஷ் வாண்ட்? பிரிட்டிஷ் மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த பிரிட்டிஷ் வாண்டட் க்ளோத் ஃப்ரம் இங்கிலாந்து டு பி brought and sold in India. They also wanted to contribute of Indian. அதாவது பிரிட்டிஷ் மக்களுக்கு வந்து இங்கிலாந்துலேருந்து நெய்து வரக்கூடிய ஆடைகளை தான் இந்திய மக்கள் வாங்கணும், இந்தியாவிலேருந்து நெய்த ஆடைகள் வாங்கக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷ் மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்ரி டவுன் இன் predicted by a thick darkness who said these words comment on this statement. இதை வந்து யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. Why is சுபாஷ் சந்திர போஸ் கால்டு நேதாஜி ஆர் லீடர்? ஏன் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து நேதாஜி அல்லது லீடர் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் வாஸ் a true and passionate leader of the Indian freedom, was a leader with patriotism and values, so he is called as நேதாஜி. சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய ஃப்ரீடமுடைய, இந்திய சுதந்திர போருடைய மிகப்பெரிய ஒரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் இவர் பேட்ரியாட்டிசம் அகெயின்ஸ்ட் இல்லாமல் பேட்ரியாட்டிசம் வழிநடத்தி சொன்னதுனால இவரை வந்து நேதாஜி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட 7th term 1 புக் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது 7th term 2 புக் வந்து பார்க்க போகிறோம். இந்த 7th term 2 புக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அந்த போயம் வந்து வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர். இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் 3rd இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்னும், பார்ட் சியில் வந்து 6th கேரக்டர் கோட்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், அதே பார்ட் சியில் 16th அதோடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க. இந்த போயமில் வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த ரவீந்திரநாத் தாகூர் வந்து நோபல் பிரைஸ் வந்து பெற்றிருக்காரு அப்படின்னு கீழே குறிப்பிட்டிருக்காங்க. அது வந்து எதுக்காகனா லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் 1913. உலகத்திலேயே முதலாக ஒரு இந்தியர் வந்து முதலாக நோபல் பிரைஸ் பெறது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். 1913 லிட்ரேச்சருக்கான நோபல் பிரைஸ். இந்த ரவீந்திரநாத் தாகூர் போயம் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர், எங்கே வந்து ஒரு மைண்ட் வந்து ஃபியர் இல்லாமல் இருக்கோ, வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ, எங்கே வந்து நாலேஜ் வந்து அறிவு வந்து சுதந்திரமாக இருக்கோ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் broken up into fragments, எங்கே வந்து ஒரு உலகம் வந்து உடையாம சின்ன சின்ன துகள்களாக வந்து broken பீசஸாக இல்லாமல் இருக்கோ, பை நேரோ டொமஸ்டிக் வால்ஸ், ஒரு நாட்டினுடைய உள்ள கண்ட்ரி இன்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஒரு செவராக இருக்கோ, வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் ட்ரூத், எங்கே வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு அடியில் இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலிருந்து வெளியே வருதோ, வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் ஸ்ட்ரெச்சஸ் இட் ஆர்ம்ஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன், எங்கே இருந்து ஒரு உழைப்பில் இருந்து மட்டும் அதில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருந்தோம், கடின உழைப்பில் இருந்தோம், மனிதனுடைய கரத்துல இருந்து ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து வெளியே வருதோ, வேர் த கிளியர் ஸ்ட்ரீம் ஆஃப் ரீசன்ஸ் ஹேஸ் நாட் லாஸ்ட் இட்ஸ் வே, எங்கே வந்து ஒரு தெளிவான ஒரு ஓடையை வந்து அதோடைய பாதையை வந்து மாற்றி அமைக்காமல் இருக்கோ, இன்டு த டைரி டெசர்ட் சாண்ட் ஆஃப் டெட் ஹேபிட், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டல்லான ஒரு டெசர்ட் பாலைவனத்தில் ஒரு டெட் ஹேபிட்டாக இல்லாமல் இருக்கோ, வேர் த மைண்ட் இஸ் லெட் ஃபார்வர்ட் பை தி, அங்கே வந்து ஒரு மனிதனுடைய மைண்ட் வந்து முன்னோக்கி செல்லும், இன்டு எவர் வைடனிங் த்ரூ த ஆக்ஷன் இன்டு த ஹெவன் ஆஃப் ஃப்ரீடம், அங்கே தான் வந்து மனிதனுக்கு சுதந்திரம் இருக்கும். மை ஃபாதர் லெட் மை கண்ட்ரி அவை, என்னோட தந்தையே என்னுடைய நாடு வந்து விழித்து எழுட்டும் அப்படின்னு வந்து ரவீந்திரநாத் தாகூர் இந்த போயம் வந்து சொல்லியிருக்காரு. இந்த போயம் எல்லா லைன்ஸும் வந்து நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். இந்த போயமில் வந்து ஒரு கீவேர்டு இருக்குது. அது என்னன்னா வேர், அதுக்கப்புறம் இன்டூ. நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர் 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 இன்டூ இருக்கும். இந்த வேர் இன்டூன்ற வேர்டு வந்து எல்லாத்துலேயும் வரும் ஒரே ஒரு லைனை தவிர.
அந்த வேர் இன்டோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர் அப்படின்னு நீங்கள் நினைவு கொண்டு வந்துடலாம். இது எழுந்து யார்? ரவீந்திரநாத் தாகூர். சரி, இது சிலபஸ் ரிலேட்டடாக வந்து எப்படி இருக்குது, சிலபஸ் ரிலேட்டடாக எப்படி வந்து எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஃப்ரம் போயம்ஸ் பார்ட் பியில் கொடுத்துருக்காங்க. அது வந்து எப்படின்னு கேட்பாங்கன்னா, இந்த போயமில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 2 லைன் எடுத்து கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எந்த போயம்லேருந்து எடுக்கப்பட்டது, அந்த போயமுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அந்த வேர் இன்டோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்ட் சியில் வந்து கேரக்டர் கோட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இதில் வந்து சொல்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரவீந்திரநாத் தாகூர் மட்டும்தான். அடுத்து வந்து இதோடைய தீம். இந்த போயம் வந்து ஃபுல்லாக படிச்சிங்கனாலே அந்த தீம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இந்த போயமில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும், வேர் த மைண்ட் இஸ் வித்வுட் ஃபியர், த ஹெட் இஸ் ஹெல்ட் ஹை, வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ. இதுதான் இந்த போயமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான லைன். இதோடைய தீம் வந்து த போயம் மஸ்ட் லீவ் திஸ் வே ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு மனிதன் த பீப்புள் மஸ்ட் லீவ் திஸ் வே பை செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு மனிதன் மக்கள் வந்து எப்பயுமே ஒரு மரியாதையோட வாழணும் அப்படின்னு வந்து இந்த தீம், அதாவது இந்த போயம்ல வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சப்ளிமெண்டரி ரீடர். இது எதை பற்றி பார்த்தீங்கன்னா யானைமலை. இது வந்து சிலபஸில் எங்கே ரிலேட்டட் இருக்குன்னா பார்ட் பியில் 9ல் காம்ப்ளிகேஷன் கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் டிஸ்கிரிப்ஷன் பிளேசஸ் இதில் வந்து ரிலேட்டட் ஆயிருக்கு. இந்த யானைமலை எழுந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகர் தேவதாஸ். இது எதை பற்றினா ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோகர் தேவதாஸ் இது பார்ட் பியில் காம்ப்ளிகேஷன் கொஷின்ன்றதுனால இதில் வந்து இந்த லைன்ஸ் ஏதோ ஒரு லைன்ஸில் எடுத்து கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் வந்து யார் சொன்னாங்க அப்படின்னு கூட கேட்கலாம். இதில் வந்து மனோகர் தேவதாஸ் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து சின்ன வயசில் எப்படி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து யானைமலைக்கு போவார். அப்போ அந்த யானைமலையில் இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் ஓடும், அதில் இருக்கும். அவங்க கடைசியாக அந்த யானைமலையை வந்து வரைஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கடைசி காலத்தில் வயசானதுக்கு அப்புறமா வந்து அவங்க மனைவியும் கூட்டிகிட்டு யானைமலைக்கு போகணும்னு நினச்சிருப்பார். இதுதான் யானைமலையோட ஸ்டோரி. இந்த யானைமலை பற்றி டீட்டெயிலாக நான் வந்து வேறு வீடியோவில் வந்து நான் குறிப்பிட்றேன். இந்த யானைமலையில் புக் பேக் கொஷின் மட்டும் வந்து நம்ம பார்த்துட்டு அடுத்துக்கு வந்து போகலாம். புக் பேக் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன் விச் டைரக்ஷன் த மதுரை இஸ் யானைமலை சிச்சுவேட்டட். மதுரையில் யானைமலை எந்த டைரக்ஷனில் சிச்சுவேட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் நார்த் ஈஸ்ட் ஆஃப் மதுரை. நார்த் ஈஸ்டில் வந்து யானைமலை வந்து மதுரையிலேருந்து சிச்சுவேட் ஆகிருக்கு. வை இஸ் த ஹில் கால் யானைமலை. ஏன் வந்து யானைமலைக்கு யானைமலைன்னு பேர் வந்தது, அந்த பேர் யானைமலைன்ற பேர் எப்படி அந்த மலைக்கு வந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் யானைமலை பிகாஸ் இட் ரிசம்பிள்ஸ் ஆஃப் எலிஃபண்ட். இது வந்து ஒரு யானை போல காட்சியளிக்கிறதுனால இது யானைமலை என்ற பேர் வந்து யானைமலைக்கு வந்தது. த அதர் நேம் ஆஃப் யானைமலை இஸ். யானைமலையோட வேற பேர் என்னன்னா எலிஃபண்ட் ஹில், யானைமலை. ஏற்றம் இஸ் மேடப் ஆஃப். ஏற்றம் வந்து எதால மேடப் ஆஃப்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனாலையும் வந்து ஏற்றம் வந்து உருவாகிருக்கும். த ஆத்தர் டீம்ட் ஆஃப் விசிட்டிங் வித் ஹிஸ் ஒய்ஃப். ஆத்தர் ஏன் வந்து அவங்களுடைய மனைவியோட யானைமலைக்கு போகும், எந்த மலைக்கு போகணும்னு நினைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இடம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஹில். த ஆத்தர் வாஸ் அஃபெக்டட் பை. ஆத்தருக்கு வந்து ஒரு நோய் வந்து தாக்கியிருக்கும். அந்த நோய் என்ன நோய்னு கேட்டிருக்காங்க. ரெட்டினிஸ் பிக்மெண்டோசா. இதோட இந்த யானைமலை முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் 7th டேர்ம் 2 புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லிட்ரேச்சர் பகுதி பார்ட் பி பார்ட் சி வந்து ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம 7th டேர்ம் 3 புக் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது ஒரு போயம். அந்த போயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை. இது வந்து சிலபஸில் பார்ட் பியில் 8th காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் ஃப்ரம் த ஃபாலோயிங் மோட்டிவேஷன் எஸ்ஏஸில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கீப் யுவர் ஸ்பிரிட் ஹை வந்து பார்க்க போகிறோம். இது எதை பற்றின ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா பாசிங் எக்ஸாம்ஸ், அதாவது குழந்தைகள் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது பற்றியும், அந்த குழந்தைங்க வந்து எப்படி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க அதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கக்கூடிய ஷை, அவங்க கூடிய ஸ்கேர், அவங்க கூடிய ஒரு ஸ்டேஞ்ச் கேரக்டர், அவங்க கூடிய பயம், அது எல்லாம் பற்றியும் வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு போயம் தான் இந்த கீப் யுவர் ஸ்பிரிட்ஸ் ஹை. இது எங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா இது அடாப்டட் ஃப்ரம் ஓப் ஸ்பென்சர், அங்கேருந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம போயம் பார்க்கலாம். The present seems all dairy, the future very grim அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ப்ரெசென்ட்டில் வந்து இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் வந்து எப்பவுமே போராக தான் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சர் வந்து சேடாக தான் இருக்குது. யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ரிஃப்ளெக்சிங் யுவர் சேஞ்சஸ் ரேதர் ஸ்லிம். உங்கள் ப்ராப்ளம் வந்து கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறேன், ப்ரெசென்ட்டில் வந்து எப்பயுமே போராக தான் இருக்குது, நிகழ்வில் எப்பயுமே போராக தான் இருக்குது, ஆனால் ஃப்யூச்சர்லையும் ரொம்ப சேடாக தான் இருக்கும். ப்ராப்ளம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, லைட்டாக வெரி க்ளீனாக வந்து சேஞ்சஸ் வந்து ஏற்படுது. ரொம்ப வந்து மெதுவாக வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் சிக்காகவும் டயர்டாகவும் இருக்குது. அப்போ வந்து அப்படி இருக்கும்போது என்னுடைய ஹோப்பை வந்து தூரம் வந்து போயிடுது, நம்பிக்கை வந்து தூரம் செல்லுறது. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அந்த சொல்யூஷன் என்னன்னா, கீப் ஆன் கீப்பிங் ஆன். அதுக்கப்புறம் ஒரு பசில் மேக் பண்ணுற மாதிரி ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ளவுட்ஸ், வானங்கள் வந்து மறைவதாகவும் மேகங்கள் மறைவது போல் ஒரு வியூவாக வந்து நமக்கு வந்து காட்சியளிக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து பண்ணணும். அது என்னன்னா, உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக யார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மாதிரி நீங்கள் ப்ரூவ் பண்ணால் மாறுங்க. அது மூலிமா வந்து உங்களுடைய நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீத்து வந்து டைட்டாகவும் கடிச்சிட்டு இருக்க தேவையில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீப் ஆன் கீப்பிங் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து கீப் யுவர் ஸ்பிரிட் ஹை. அப்போ வந்து கீப் யுவர் ஸ்பிரிட் ஹை, உங்கள் கைகளை உயர்த்துங்கள். குட் லக் இன் ரவுண்ட் த கார்னர். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஹேப்பன், ஒரு நடக்கும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட குட் லக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் முகத்தில் வந்து ஒரு ஸ்மைல், அதாவது ஒரு வெப்பம், உங்களோட ஃபியர் வந்து விலகி செல்லும். அப்புறம் உங்களோட மகிழ்ச்சி வந்து உங்கள் கிட்ட நெருங்கி வரும். நாளைக்காக நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும்போது உங்கள் ட்ரபிள்ஸ், அதாவது உங்களுடைய ட்ரபிள்ஸ்லாம் வந்து விலகி போயிடும். ஏன் அதெல்லாம் விலகி போயிடும்னா, உங்களோட நம்பிக்கை வந்து உங்ககிட்ட வந்துருச்சு. அதனால் டு கீப் யுவர் ஸ்பிரிட் ஹை, உங்கள் நம்பிக்கையை வந்து உயர பார்க்கிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து புக் பேக் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் த போயம். இந்த போயம் வந்து யார் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் ஓல்ட் ஸ்பென்சர் தான் சொல்கிறார். எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ் ஆர் பேஸ் ஸ்லிம் சேஞ்சஸ். ஸ்லிம் சேஞ்சஸ்னு ஒரு வார்த்தை வந்து இருக்குது. அதோடைய அர்த்தம் என்னன்னா, வெரி க்ளீன், அது மட்டும் இல்லாமல் லைட். வென் டு ஹோப் ஃபேட், எப்போ வந்து ஹோப் வந்து நம்பிக்கை வந்து எப்போ வந்து இழப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹோப் இஸ் கோன், நம்பிக்கை வந்து போயிட்ட அப்புறமா. ஹூ இஸ் எ குவைண்டர் இந்த போயம். குவைட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹூ எக்ஸிட்ஸ். அடுத்து யுவர் ப்ராப்ளம் ஆர் பெர்ப்ளெக்சிங் மீன்ஸ். பெர்ப்ளெக்சிங் மீன்ஸ் அப்படின்னு என்ன கேட்டுக்காங்க, யூ ஆர் இன் ஏ கன்ஃபியூஷன், ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போயம்லேருந்து ஓல்ட் ஸ்பென்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி த பெஸ்ட். பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். இந்த போயம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் பியில் ஃபர்ஸ்ட்டில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸில் பார்ட் சியில் வந்து ஃபர்ஸ்ட்டில் போயத்தை மேட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 16ல் இந்த போயமுடைய தீம் வந்து கேட்டிருக்காங்க. பி த பெஸ்ட் ஆஃப் வாட் யூ ஆர் அப்படின்னு இந்த போயம். இது வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டக்ளஸ் மிலாக். இப்போ நம்ம இந்த போயத்தை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இஃப் யூ கான்ட் பி எ பைன் ஆன் த டாப் ஆஃப் ஹில், பி எ ஸ்க்ரப் இன் த வேலி, பட் பி த பெஸ்ட் லிட்டில் ஸ்க்ரப் பை த ஸ்லைட் ஆஃப் த ரில், பி த புஷ் இஃப் யூ கான்ட் பி எ ட்ரீ. நீங்கள் வந்து ஒரு பனைமரம் போல் இருக்க முடியலன்னா வந்து ஒரு மலைக்கு மேலே போயாவது நில்லுங்க. நீங்கள் வந்து ஒரு பில்லா வந்து ஒரு சின்ன ஸ்க்ரப்பாக வந்து இருங்க ஒரு காவாய் ஓரத்தில். நீங்கள் வந்து ஒரு புஷ்ஷாக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு மரமாக வந்து இருங்க. யூ கான் பி எ புஷ், பி எ பிட் ஆஃப் கிராஸ். நீங்கள் புஷ்ஷாக இருக்க முடியலனாலும் கிராஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹைவேயில் அண்ட் சம் ஹைவே ஹாப்பியர் மேக். அந்த புஷ் வந்து யாரை ஹாப்பியாக மேக் பண்ணும், ஹைவேவை ஹாப்பியராக மேக் பண்ணும். இஃப் யூ கான் பி எ மஸ்கி, தென் ஜஸ்ட் பி எ பிராஸ். மஸ்கியாக இல்லாமல்னாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு பிராஸாக வந்து இருங்க. அந்த பிராஸ் வந்து யாரை வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும், ஒரு பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு லேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மீனை வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும். வி காண்ட்
ஆல் பி கேப்டன்ஸ். நம்ம எல்லாரும் வந்து கேப்டனாக இருக்க முடியாது. கேப்டன் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு க்ரூவில் ஒரு மெம்பராவது இருங்க. தேர் சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் எஸ். நமக்காக ஏதோ ஒன்று காத்துட்டே இருக்கும். ஒரு பெரிய வேலையோ இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சிறிய வேலையை வந்து பண்ணுங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து யூ காண்ட் பி எ ஹைவே தென் ஜஸ்ட் பி எ ட்ரையல். நீங்கள் வந்து பெரிய ஹைவே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன தடமாவது இருங்க. இஃப் யூ காண்ட் பி எ சன் தென் பி எ ஸ்டார். உங்களால் ஒரு சூரியனாக இருக்க முடியலனா பரவாயில்ல, ஒரு நட்சத்திரமாவது இருங்க. இட் இஸ்ன்ட் பை சைஸ் யூ வின் ஆர் யூ ஃபெயில். நீங்கள் வந்து வின் பண்ணனாலும் பரவாயில்ல, தோல்வியாவது அடைங்க. பட் பி த பெஸ்ட் ஆஃப் வாட் எவர் யூ ஆர். நீங்கள் என்ன ஆக நினைக்கிறீங்களோ அதாவது மாறுங்க அப்படின்னு இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியை வந்து எப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுனா, ஒவ்வொன்றும் கம்பேர் பண்ணிப்பாங்க. இப்போ பைன்னா ஹில், அடுத்து ஸ்க்ரப்னா ரில், மஸ்கினா பிராஸ், அந்த மாதிரி கம்பேர் பண்ணிப்பாங்க. அந்த கம்பேர் பண்ணிக்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்த கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், பி த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இது சிலபஸ் ரிலேட்டடாக எப்படி வந்து நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இதில் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு இருக்கு பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாக்ஸ் போட்டிருக்கக்கூடிய தேர் 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 தேர்னு 2 வார்த்தை வந்திருக்கு. அப்போனா இது என்ன அர்த்தம் இந்த 2 லைனுக்கும்? அனாபோரானா என்ன அர்த்தம்? எப்போ வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரே மாதிரி வார்த்தை வந்து, இப்போ 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அது ஒரே மாதிரி வார்த்தையை வந்து தொடர்ச்சியாக வந்துச்சுன்னா தேர் தேர் இப்படி வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து அனாபோரா. அதே மாதிரி கீழே வந்து இஃப் யூ காண்ட் 2 இருக்குது. அதுவும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாபோரா. சரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தாச்சு. அடுத்து பார்ட் சில போயம் அண்ட் போயட். இது வந்து ஒன்றுமே இல்லை. பி த பெஸ்ட் அப்படின்னு கேட்டாலே அதோடைய ஆத்தர் யாருன்னு கேட்பாங்க, டக்ளஸ் மில்லக். அல்லது டக்ளஸ் மில்லக் என்ன போயம் எழுதியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா பி த பெஸ்ட். அடுத்து அதே பார்ட் சில உன்னான்னு தீம் கேட்டிருக்காங்க. அந்த தீம் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த போயமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போயமோட தீம் வந்து பி ஆப்டிமிஸ்ட், பி த பெஸ்ட், வாட் எவர் யுவர். அடுத்து இந்த போயம்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேர் டு வி ஃபைண்ட் வேலி. நீங்கள் வந்து எங்கே வந்து வேலி ஃபைண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வி ஃபைண்ட் வேலி பிட்வீன் ஹில் ஆர் மவுண்டெயின். நாங்கள் வேலியை வந்து ஒரு மலைக்கிடையோ அல்லது ஒரு மவுண்டெயின் நடுவுலையோ வந்து பார்ப்போம். ஹவு டஸ் கிராஸ் மேக் த ஹைவே ஹாப்பி. ஏன் வந்து ஹைவே வந்து கிராஸ் வந்து ஹாப்பியாக மேக் பண்ணுது? பிகாஸ் இட் இஸ் கிரீன், புஷ் அண்ட் ரேசஸ் மைண்ட். ஏன்னா அது பச்சையாக இருக்குது. வை ஹேஸ் த போயட் கம்பேர்ட் எ மஸ்கி டு எ பிராஸ். ஏன் வந்து போயட் வந்து மஸ்கியை வந்து பிராஸ் கூட கம்பேர் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் காண்ட் பி எ லார்ஜ் predator just be a fresh water fish. நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரெடேட்டராக இருக்க முடியாது. மஸ்கி வந்து பெரிய ப்ரெடேட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல. பிராஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வாழக்கூடிய ஒரு மீன், அதாவது இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹைவே அண்ட் த ட்ரையல். ஹைவேக்கும் ட்ரையலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எ ஹைவே இஸ் எ லார்ஜ் மெயின் ரோடு அண்ட் எ ட்ரையல் இஸ் எ ஸ்மால் நேரோ பாத்வே. அதுக்கப்புறம் அண்ட் சம் மோர் கம்பேரிசன்ஸ் எ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் கிவன் த டெக்ஸ்ட். சில மோர் கம்பேரிசன்ஸ் என்னென்ன போயமில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அந்த போயமில் என்னென்ன கம்பேரிசன் இருக்குன்னு நீங்களே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து வந்து கடைசியாக வந்து லிஸ்ட் 6 பேர் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த போயமில் என்னென்ன ரைமிங் வேர்டு இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த போயமில் என்னென்ன ரைமிங் வேர்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஹில் ரில். ஃபர்ஸ்ட் வந்து ஹில் ரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது சென்டரில் பி த பி ட்ரீ. இந்த ரைமிங் வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான ப்ரொனன்சியேஷன் வரும். அதாவது ஒரு எதிகை மோனை மாதிரி. ஹில்னா ரில், பீனா ட்ரீ, அந்த மாதிரி. இதுதான் வந்து ரைமிங் வேர்டு. அப்புறம் கிராஸ் பிராஸ், மேக் லேக், அடுத்து க்ரூ நியர், க்ரூ டூ, அடுத்து ஹியர் நியர், ட்ரையல் ஃபெயில், ஸ்டார் ஆர். இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ். பி த பெஸ்ட் எழுதுறது யார்? டக்ளஸ் மில்லக். இதோடைய நம்ம இந்த 7th ஸ்டாண்டர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்த புக்கை வந்து எல்லாமே டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் புக் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 7 டேஸில் இருக்கக்கூடிய 6th to 12th புக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம்.
Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalara signing off. Thank you. நன்றி, வணக்கம்.